ஹே ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கில்டு செலெக்ஷன் பார்ட் 1. இனிமேல் தான் நம்ம கில்டு செலெக்ஷன் தான் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம இந்த தடவை கில்டு செலெக்ஷன் நம்மளோட ஃப்ரெண்டு கூட தான் சப்ஸ்கிரைபும் சப்ஸ்கிரைபும் வச்சுக்கலாம். அவங்க கூட தான் கில்டு செலெக்ஷன் போக போகிறோம். இந்த கேம் பிளேவை மட்டும் பாருங்கள். எப்படி என் ஃபோன் 2GB ரேம் ஃபோன் தான், ஆனால் கேம் பிளேலாம் தரமாக இருக்கும். அவனு M590 அந்த கன்று நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த M590 எடுத்துப்பான். நான் இந்த டபுள் பேரில் வச்சு தான் அடிப்பேன். அவனுக்கு உள்ளூர் எல்லா அடி மண்டையே தான் விழுவும். இப்போ நான் போவான் சட்டு இங்கே வந்துடுவான். அப்புறம் நான் இந்த ஃபஸ்ட்டு அடிப்பேன், உழுவாது. யோகாவில் பூந்து அனுப்பிச்சிட்டு கீழே அடிப்பேன், உழுவாது. இப்போ அந்த சைடு எகிரி பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ உழுவாங்க. இப்போ எகிரி வைப்பேன், அவ்வளோதான். அந்த மாதிரியா அடுத்த ரவுண்டு நான் அவனை 5 ரவுண்டு தான் வைக்க சொன்னேன். அவன் 7 ரவுண்டு கிட்ட வச்சிட்டான். நான் ஒரு வீடியோ நம்ம 5 ரவுண்டு வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சிருக்கலாம் கைஸ். அது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் உடனே கிடைக்கணும்னா பெல் அந்த கோயில் மணியை தட்டி விட்டு 3 தடவை தட்டி விட்டு பாருங்கள் கைஸ். இந்த ரவுண்டும் அது மட்டும் இல்லை கைஸ், நீங்கள் நம்ம கில்டில் சேரணுன்னா நம்ம கூட உங்கள் யூஐடியும் யூஐடி மட்டும் இருக்கு, நாங்கள் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சி விட்டுறேன். அப்புறம் நீங்கள் நம்மளோட கில்டு விளாண்டு நீங்கள் நம்மளோட விளையாண்டா மட்டும் போதும். நீங்கள் ஒரு ரவுண்டு அடிச்சிங்கன்னா கூட நம்ம சேர்த்துப்பேன். நீங்கள் தோற்றிங்கன்னா கூட நான் உங்களோட கேம் பிளேவை பார்த்து தெரிஞ்சுப்பேன். அவ்வளோதான். அவன் பவரை போட்டு சட்டுன்னு அந்த அலாக் கேரக்டரும் இந்த கேரக்டர் வச்சுட்டு வந்துடுவான். கேரக்டருக்கு ஆஃப் பண்ண விட்டுருவான். அப்புறம் நம்ம எப்படியும் இப்போலும் அவ்வளோதான் விழுந்துருமா. இந்த ஒரு 3 ரவுண்டு அடிப்பேன். அதுக்கப்புறம் அவன் எனக்கு தொடர்ந்து அடிப்பான். அப்பா எப்போல்லாம் அடிப்பான். இந்த ரவுண்டு அவன் எப்படி சொல்கிறது, அவன் பாட்டுக்கு என்னை அடைச்சி விட்ருவான். அவன் பாட்டுக்கு சட்டு அடைச்சி விட்ருவான். அது இது இருக்கும்ல, ஜோனில் நான் பாட்டுக்கு அடைச்சிடல, ஜோனில் மாட்டிக்கிட்டு எனக்கு மேட்ச் ரொம்ப பெருசாக போகுது. அதனால் நம்ம ஓட்டி தான் பார்க்குறோம். அவ்வளோதான், ஜோனுக்கு போயிடுச்சா செத்துருவேன். இந்த ஜோனும் மாட்டிட்டு செத்துருவேனா. அடுத்து நம்ம சட்டு போட்டுன்னு ஓட்டி விட்டு தான் பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து கிளாஸ் டவர். இந்த ரவுண்ட்லேயும் அவனுக்கு மண்டே கழட்டிடுவேன். இந்த ரவுண்டில் டீம் நம்ம ஃப்ரெண்டு அவன் ஐடி பேர் TN மாதரா. நானும் பேரை மாற்றிக்கோடான்னு ஒரு கில்டில் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் பேரை மாற்றிடுறான். அவனும் இது MG மாதரான்னு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். அடுத்த ரவுண்டு சட்டு நான் ஓட்டி காமிச்சிடுவேன். லைக் பண்ணலாம், லைக் பண்ணி பாருங்க கைஸ். அவ்வளோதான், இந்த ரவுண்டு ஓட்டிடுவேனா. இப்போ தான் நான் ஆஃப்லைன் போயிடுவேன் கைஸ். இந்த ரவுண்டு மட்டும் கணக்கு எடுத்துக்காதீங்க. ஃபோன் வந்துச்சு, நான் ஆஃப்லைன் போயிடுவேன். மோடில் தான் போட்டுருவேன். இது ஆட்டோமேட்டிக்காக கிங்ஃபிஷர் எடுத்துரும். நான் இந்த ரவுண்டும் கட்டிடுவான். அவன் என்னன்னு தெரியல, திடீர்னு கிங்ஃபிஷர் எடுத்து ஆட ஆரம்பிச்சிடுவான். பாருங்கள், ஓட்டி விட்ருவேன் நான் டக்குன்னு. ஓட்டி விட்டாச்சு. என்னடா வரமாட்டேங்குது. இல்லை தெரியல. இந்த ரவுண்டு ஓட்ட மாட்டேங்குது. அதான் எடுத்துட்டு கிங்ஃபிஷர் படிப்பான். ஒரு ரெட்டு விழுவும் நினைக்கிறேன். 89 விழுந்துடும். மண்டையோட ஒன்று விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். எகிரி அடிப்போம், ஒன்று கூட விழுவாது. இப்போ விழுவாதா, மாடி ஒன்று அடிப்போம், விழுவாது. எத்தனை அடி அடிப்போம், சாவே சாக மாட்டேங்கிறது. 2 புல்லட்டு மண்டையை விழுந்துருவோம். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அவன் சுற்றி குளோவால் போட்டுப்பான் கைஸ். சுற்றி குளோவால் போட்டு உக்காந்துருவான். நான் எப்படியாவது குளோவால் உள்ளே ஏறி அடிலான்னு பார்ப்பேன். அதுக்குள்ளே வெளியே வந்துடுவாங்க. அவ்வளோதான். இப்போ எகுரும் இந்த சைடு நிற்பான் பாருங்க. இப்போ விழுவும் பாருங்க மண்டையோட. நல்லா சரி அவனுக்கு இப்போ ஒன்று விழுந்தா 2வது விழுந்தா அப்படி கூட்டி கழிச்சு 200 தாண்டிடும். இந்த கெரினா பண்ணுற வேலை அது. நம்ம எத்தனை அடி அடித்தாலும் ஜாக மாட்டேங்கிறான். உடச்சிடும், அவனும் உடச்சிருவான், நானும் உடச்சிடுவேன். உள்ளே போயிட்டு இது 2 பக்ஸாட்டை விழுந்துடும் கைஸ். பக்ஸாட்டை விழுந்துட்டும். இது ஸ்பெஷலில் பார்க்கும்போது காமிக்காது. மேட்ச் விளையாடும் போது மட்டும் தான் நம்மளுக்கு காமிக்கும் பக்ஸாட்லாம். உழு மண்டையோட காமிச்சு செத்துட்டான்னு நினச்சேன், சோனியான்னு நினச்சவங்கள அடிச்சிடும். அவ்வளோதான். இந்த ரவுண்டு அடிச்சிட்டானா அடுத்த நான் எல்லா ரவுண்டும் ஓட்டி காமிக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்கும். இன்னும் 2 ரவுண்டு இருக்குது. ஏன்னா வீடியோ 5 நிமிஷம். இந்த ரவுண்டு பாருங்க மண்டே. அவ்வளோதான் மண்டை. அவ்வளோதான், இந்த ரவுண்டு ஓட்டி காமிச்சேன் கைஸ். இப்போ இந்த ரவுண்டு நான் அடுத்த ஒரு ரவுண்டு வரும் பாருங்க. பிரச்சனை இதான் நடக்கும். அந்த ரவுண்டு அடிச்சிருவாங்க கைஸ். இதை வச்சு அடிச்சுட்டு எமௌண்ட் போட தான் பார்ப்பான். நல்லா தான் நினைக்கிறேன். அப்படி எமௌண்ட் போடலாம் வச்சுருவான். இந்த ரவுண்டில் போடுவாங்க. நாங்கள் விழுந்துச்சா இப்போ செத்துருவேனா. இப்போ பாருங்கள், எமௌண்ட் போடுற மாதிரி உட்காந்து ஜெயிச்சிருவான். அடுத்த ரவுண்டு சட்டுன்னு நான் காமிச்சிடுறேன். அடுத்த ரவுண்டும் இதில் நடக்கும். தெரியல, இந்த பிளான்ட்டை ஒன்றான்னு தெரில. இப்போ தான் அவனுக்கு அடிச்சிடுவான். அப்போ தான் ஒன்றும் பாருங்க
வீடியோ போயிட்டு இருந்தால் க்ளோவால் பக்கத்தில் வந்துருக்கும். அவ்வளோதான் வந்துருச்சா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.